கடந்த அரசாங்க காலப்பகுதியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்களின் கொலை, ஊடக நிறுவனங்கள் தாக்கப்பட்டமை மற்றும் சாட்சியங்கள் அழிவடைந்தமை தொடர்பில் சட்ட ஒழுங்கு அமைச்சர் சாகல ரத்நாயக்க இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதீச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் தகவல்கள் அந்த பட்டியலில் 13 பேர் உள்ளனர். சாதவன் திலகேசன், செல்வராஜா ரஜிவர்மன், பி தேவகுமாரன், சுப்பிரமணியம் சுகிர்தராஜா, சுபாஷ் சந்திரபோஸ், பாஸ்தியன் ஜோர்ஜ், சத்யதாஸ் சுரேஷ், சிவகாமி சிவராஜா, முகமது ரஸ்மி, லசந்த விக்ரமதுங்க, சம்பத் லக்மால் டி சில்வா, சாம்பசிவம் பாஸ்கரன், சின்னத்தம்பி சிவமகாராஜா, அதேபோன்று காணாமற் போன ஊடகவியலாளர் ஒருவர் உள்ளார். பிரகீத் ரஞ்சன் பண்டார எக்னலிகொட. தாக்குதலுக்குள்ளான ஊடகவியலாளர்கள் 87 பேரின் பெயர் பட்டியல் உள்ளது. கைது செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் எண்ணிக்கை 20. ලක්වූ මාධ්‍යවේදීන් 87ක ලැයිස්තුවක් තියෙනවා මං සභාගත කරන්නම්. ආයතන 5යි ලංකා ඊ-නිවුස් நிறுவனங்கள் 5, லங்கா ஈ-நியூஸ் 1 தடவை, சிரசு நிறுவனம் 2 தடவை, டெய்லி மிரர் பத்திரிகை 1 தடவை, சியத ஊடக நிறுவனம். தற்போது சில வழக்குகளின் தகவல்கள் மற்றும் சாட்சியங்களை மீள ஆராய்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பல சாட்சியங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. කටයුතු කරගෙන යනවා. සාක්ෂි බොහෝමයක් විනාශ කරලා තිබ්බේ. சில தாக்குதல் சம்பவங்களுடன் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் தொடர்பு பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படாவிடின் எதிர்காலத்தில் எல்லா அரசாங்கங்களும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சாட்சியங்கள் அளிக்கப்பட்டமையே தற்போதுள்ள தாமதத்திற்கு காரணமாக மீண்டும் அதனை ஆராய சிரமமாக உள்ளது. නැවත ගොඩනගාගෙන හොයාගෙන එන්න තියෙන අමාරුව. அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளை அழித்திருப்பார்கள். சாட்சியங்களை அளித்தவர்களுக்கு எதிராக நாம் வழக்கு தாக்கல் செய்துள்ளோம். அத்துடன் அதிகாரிகள் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சில குற்றவாளிகளுக்கு அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தியே சட்ட ஆலோசனை வழங்கப்படுகின்றது. எக்னலிகோட காணாமல் போன வழக்கிலும் குற்றவாளிகளுக்கு சட்ட ஆலோசனை அரசாங்கத்தின் நிதியிலேயே வழங்கப்படுகின்றது. මම ඒ සම්බන්ධව ගරු අග්‍රාමාත්‍යතුමා හොයලා බලන්න.